மக்களே மறந்தும் கூட சிக்கனுடைய இந்தந்த பாகங்களை தயவு செஞ்சு சாப்பிட்றாதீங்க. இது பின்னாடி பெரிய ஆபத்துகளை கொடுக்கும். ஸோ அப்படி எந்தெந்த பாகங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். கோழியுடைய தோல்ல அதிக அளவு கொழுப்பு மற்றும் கலோரிகள் இருக்குங்க. இது அதிகமாக உட்கொள்வது உடல் எடையை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். தோல்ல பாக்டீரியாக்கள் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரியா சமைக்கலன்னா அது குடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். தோல் மிருதுவா இருக்கிறதால பலருக்கும் பிடிக்கும். ஆனா ஆரோக்கியத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தோலை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். கோழியுடைய கழுத்து பகுதியில நிணநீர் சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. இது கோழிக்கு செலுத்தப்படக்கூடிய மருந்து மற்றும் ஹார்மோன் கழிவுகளை சேமிக்க வைக்கிற இடமாவும் செயல்படுது. இதை சாப்பிடும்போது அந்த கழிவு பொருட்கள் மனித உடல்ல சேர்ந்து மனிதர்களுக்கு தீங்க விளைவிக்கும். அதனால கோழியுடைய கழுத்து பகுதியையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து குடல் மற்றும் நுரையீரல். கோழியுடைய குடல் பகுதியில செரிமான கழிவுகள் மற்றும் நோய் கிருமிகள் அதிகமா இருக்குங்க. முறையா சுத்தம் செய்யாத பட்சத்துல வயிற்றுப்போக்கு, வாந்தி பிரச்சனைகள் கூட ஏற்படும். கோழியுடைய குடல்கள்ல இருக்கிற பாக்டீரியாக்கள் மனித உடலுக்குள்ள போய் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஸோ இந்த பாக்டீரியாக்களை எவ்வளவு சுத்தம் செஞ்சாலும் முற்றிலும் நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கோழியுடைய குடல் பகுதிகளை அறவே சாப்பிடாதீங்க. ஆட்டுடைய நுரையீரல் போல கோழியுடைய நுரையீரலை யாருமே சாப்பிட மாட்டாங்க. கோழியுடைய நுரையீரல்கள்ல பல நுண்ணுயிரிகளும் ஒட்டுண்ணிகளும் இருக்கலாம். ஸோ இந்த பாகம் முழுமையா சமைக்கப்படாத நிலையில இந்த நுண்ணுயிரிகள் மனித உடலுக்குள்ள பரவி பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதனால கோழியுடைய நுரையீரலை சாப்பிடாதீங்க. தலை மற்றும் கால்கள். சிலர் கோழியுடைய தலைப்பகுதியை விரும்பி சாப்பிட்றத வழக்கமாக கொண்டிருப்பாங்க. சூப் போன்ற பொருட்களை கோழி தலையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோழி தலையில மூளைப்பகுதி இருக்கிறதால அதுல ஹெவி மெட்டல்ஸ் அல்லது நச்சு பொருட்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த நச்சு பொருட்கள் மனிதர்களுடைய உடல்ல சேர்ந்துச்சு அப்படின்னா அதன் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். மேலும் கோழியுடைய தலையில சுற்றுச்சூழல இருந்து உறிஞ்சப்படக்கூடிய பூச்சிக்கொல்லிகளும் இருக்கலாம். இது நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைக்கும் வழிவகுக்குங்க. ஒரு சிலர் கோழியுடைய கால்களை விரும்பி சாப்பிடுவாங்க. சரியான பக்குவத்துல சமைக்காத கால்கள் பல உடல் நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும். கால்கள் தரையோட தொடர்புல இருக்கிறதால அவற்றின் பிளவுகள்ல அழுக்குகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் ஒட்டிட்டு இருக்கலாம். ஸோ இதை சாப்பிடும்போது வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஃபைனலி கற்குடல் மற்றும் இறக்கைகள். கற்குடல் அப்படிங்கிறது கோழியுடைய வயிறா செயல்படுது. இது பெரும்பாலும் உணவை அரைக்கிறதுக்கு உதவுற சிறிய கற்கள் மற்றும் மண்களை கொண்டது. முழுமையா சுத்தம் செய்யாம சமைச்சு சாப்பிட்டா அது தீங்கு தாங்க கொடுக்கும். ஸோ இது கோழியுடைய சுவையான பகுதியா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி சரியான முறையில கழுவி அதுக்கப்புறமா தான் சமைக்கணும். கோழியுடைய இறக்கை நுனிகளானது தோல் மற்றும் எலும்புகளை கொண்டிருக்கு. இதுல பெருமளவு ஊட்டச்சத்து கிடையாது. இது சுவைக்காக மட்டும்தான் சேர்க்கிறாங்க. ஆனா அதுல எந்த விதமான புரதமும் கிடையாது. இது அதிகப்படியான கொழுப்பு மற்றும் பாக்டீரியாக்களை கொண்டிருக்கலாம். அதனால இதையும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க.